யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, உமக்கு மகிமை. வாரத்தின் முதல் நாளன்று விடியற்காலையிலே இருள் நீங்கும் முன்பே மகதலா மரியா கல்லறைக்கு சென்றார். கல்லறை வாயிலில் இருந்த கல் அகற்றப்பட்டிருப்பதை கண்டார். எனவே அவர் சீமோன் பேதுருவிடமே இயேசு தனி அன்பு கொண்டிருந்த மற்ற சீடரிடமும் வந்து, ஆண்டவரை கல்லறையிலிருந்து யாரோ எடுத்து கொண்டு போய்விட்டனர், அவரை எங்கே வைத்தனரோ எங்களுக்கு தெரியவில்லை என்றார். இதை கேட்ட பேதுருவும் மற்ற சீடரும் கல்லறைக்கு புறப்பட்டனர். இருவரும் ஒருமித்து ஓடினர். மற்ற சீடர் பேதுருவிடம் விட விரைவாக ஓடி முதலில் கல்லறையை அடைந்தார். அவர் குனிந்து பார்த்தபோது துணிகள் கிடப்பதை கண்டார். ஆனால் உள்ளே நுழையவில்லை. அவருக்கு பின்னாலேயே சீமோன் பேதுருவும் வந்தார். நேரே அவர் கல்லறைக்குள் நுழைந்தார். அங்கு துணிகளையும் இயேசுவின் தலையை மூடியிருந்த துண்டையும் கண்டார். அத்துண்டு மற்ற துணிகளோடு இல்லாமல் ஓரிடத்தில் தனியாக சுருட்டி வைக்கப்பட்டிருந்தது. பின்னர் கல்லறைக்கு முதலில் வந்து சேர்ந்த மற்ற சீடரும் உள்ளே சென்றார். கண்டார், நம்பினார். இயேசு இறந்து உயிர்த்தெழ வேண்டும் என்னும் மறைநூல் வாக்கை அவர்கள் அதுவரை புரிந்து கொள்ளவில்லை. இதுவே கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்து உயிர்த்து விட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து உயிர்த்து விட்டார். இதோ இதுவே நம்முடைய பாடல். அல்லேலூயா நம்மளுடைய கதை. இந்த கதைக்காகவே நாம் இங்கு ஒன்று கூடி இந்த காலை திருப்பலியிலே கலந்து கொள்கின்றோம். இறைமக்களே, ஒருவர் இறந்து விட்டார் என்று சொன்னால் சில பேர் கேட்பாங்க, இவருடைய மரணம் நல்ல மரணமா என்று. ஆகவே ஒரு யூதனுடைய குடும்பத்திலே ஒரு மரணம் என்று சொன்னாக்கா அது நல்ல மரணமா என்று செக் பண்ணி பார்க்க 3 விஷயங்களை பார்க்க வேண்டும். முக்கியமானது இவர் எவ்வளவு காலம் வாழ்ந்தார் என்பதுன்னு ரொம்ப ரொம்ப அவசியம். நீண்ட வருடங்கள் வாழ்ந்தவர்க்கு அது நல்ல மரணம் என்று சொல்லுவாங்க. ஆகவே நல்ல ஆசிர் உள்ளவர் நல்ல வயசான வரைக்கும் அவங்க வாழ்ந்து வந்தாங்கன்னு சொன்னாக்கா அது நல்ல ஆசிரியர் இருக்குன்னு அர்த்தம், அது நல்லது. இரண்டாவது, அவருக்கு பிள்ளைகள் பேரப்பிள்ளை கொள்ளு பேரப்பிள்ளைகள் நல்லா இருந்தாலும் நல்லது தான். அதாவது அவருடைய ஜெனரேஷன், அவருடைய வம்சம் நல்ல இருக்க வேண்டும். சில பேருங்க பாருங்கள், தாத்தா பாட்டி இருந்தாலும் அவங்களுக்கு பேரன் போட்டி எல்லாம் இருக்கும். கொள்ளு பேத்தி கொள்ளு பேரன் பெரிய ஆசிர். மூன்றாவது விஷயம் இறந்தவருக்கு சொந்தமாகவே ஒரு கல்லறை இருக்க வேண்டும். இது யூத கலாச்சாரத்தில் ரொம்ப ரொம்ப அவசியம். 3 விஷயங்கள். அப்போ இதில் பார்த்தோம்னு சொன்னாக்க இயேசுவினுடைய மரணம் நல்ல மரணமா? இல்லையே. காரணம் 33 வயசில் இளைஞன். என்ன ஒரு மரணம் அது! வீணாக பழி செலுத்தப்பட்டு சிலுவையிலே அறையப்பட்டு கொல்லப்பட்டார் இயேசு. இரண்டாவது, அவருக்குன்னு பின்னாடி யாருமே இல்லையே. கூட இருந்த சீடர்களும் அவரை விட்டு ஓடி போனார்கள். அவர் தனியாகவே இருந்தார், கூட யாரும் இல்லை. மூன்றாவது, அவருக்குன்னு சொந்த கல்லறை கிடையாது. பிஞ்சாம் வாங்கினாங்க. பிஞ்சாம்
வாங்கினாங்க. சும்மா கொஞ்ச நேரம் 3 நாளைக்கு தானே அப்படின்னு சொல்லி கொண்டு ஒருவருடைய கல்லறையிலே மற்றவருடைய கல்லறையிலே கொண்டு வச்சாங்க. ஆகவே இயேசுனுடைய மரணம் நல்ல மரணம் இல்லையே. ஆகவே இந்த மரணத்துக்காக கடவுள் காத்திருந்தார். இருப்பினும் இந்த மரணம் இன்று உலகத்திலேயே ஒரு பெரிய அதிசயத்தை, ஒரு உண்மையை, மறை நிகழ்ச்சியை நமக்கு எடுத்து கொடுக்கிறது. இதற்காகத்தான் நாம் நேற்று இரவும் இன்று காலையிலுமே வந்து இந்த நாளை கொண்டாடுகின்றோம். காரணம், நீங்களும் நானும் அதற்கு இன்னும் சாட்சிகளாக இருக்கிறோம். அந்த காலத்தில் அதற்கு அந்த நேரத்தில் சாட்சிகள் கிடையாது. பாருங்க, அவருடைய கல்லறைக்குள்ள வெளியில யார் நின்றா? காவலாளிகள் நின்றார்கள். எந்த சரித்திரத்தில் யாருடைய கல்லறைக்குமே காவல் வச்சதில்லை. கல்லறைக்கு எதுக்குங்க காவல்? அதுதான் சத்து போச்சு, எல்லாமே உள்ளுக்கு இருக்கிறதுக்கெல்லாம் போச்சு, உயிர் இல்லை. ஆனால் இந்த ரோமியர்களுக்கு தெரியும் கண்டிப்பாக ஏதோ ஒன்று நடக்கும்னு. ஆகவே இந்த யூதர்கள் பெரியவர்கள் எல்லோரும் சேர்ந்து அந்த இடத்துல காவலாளியை வைத்தார்கள். காரணம், அவர்களுக்கு தெரியும் ஏதோ ஒன்று நடக்கப் போகுதுன்னு. நம்மளாம் தெரியும், இந்த கல்லறைக்கெலாம் போனாக்கா ஆராய்ப்பின்னு பார்ப்போம், ரெஸ்ட் இன் பீஸ்ன்னு சொல்லுவாங்க, நித்திய வாழ்வு இருக்கட்டும் அப்படின்ட்டுன்னு. ஆனால் அந்த நேரத்தில் அங்கே போட்டிருந்த ஆராய்ப்பு என்ன தெரியுங்களா? ரைஸ் இஃப் பாசிபிள் அப்படின்னாக்கா தெரியும் கண்டிப்பாக இந்த உடல் உயிர்த்தெழும், முடிந்தால் உயிர்த்தெழும் பார்ப்போம் அப்படின்னு பார்க்கறதுக்காக காத்து கொண்டிருந்தார்கள் காவலாளிகளை வைத்து. உண்மையிலேயே அன்று இரவு அங்கு ஒரு அதிசயம் நடந்தது. அது தான் ஆண்டவருடைய உயிர்ப்பு. அல்லேலூயா. இறைமக்களே, ஆண்டவருடைய உயிர்ப்பு 3 விஷயங்களை நமக்கு இன்று தெளிவாக எடுத்து காட்டுகின்றன. அவருடைய உயிர்ப்பு முதலிலே எல்லாவற்றும் உலகத்திலே இல்லை, நிலைத்து இருக்காது என்பதனை காண்பிக்கிறது. ஒரு நாள் ஒரு பெரிய மன்னர் இருந்தார். அவர் நினைத்தார், ஏதோ ஒரு மந்திரத்தை படித்தாக கண்டிப்பாக எல்லாமே கிடைக்கிற மாதிரி இருக்குமா, இந்த மந்திரத்தை படித்தா நல்ல சுகம் கிடைக்கணும், இந்த மந்திரத்தை படித்தா நல்ல நீண்ட ஆயுள் கிடைக்கணும் அப்படின்னு என்ன சொன்னால் கிடைக்கும் அப்படின்ட்டுன்னு அவருடைய கூட இருக்கிற சுவாமியார்களெல்லாம் அழைத்து அவர் மந்திரத்தை போய் தேடி வர சொன்னார். அப்படி இருக்க எல்லாரும் தேடினார்கள். ஆனால் ஒருவர் அந்த நேரத்தில் இருந்த புத்தரிடம் போய் கேட்டார். அவருக்கு அந்த மந்திரம் கிடைத்தது. அந்த மந்திரம் என்ன? எதுவும் நிலைத்து இருக்காது என்று சொல்றது தான் மந்திரம். எதுவும் நிலைத்து இருக்காது. உண்மை. அது அவன் சொல்லும் போது தெரியுது, ஆஹா, நீ நினைக்கிற மாதிரி எதுவுமே உனக்கு கிடைக்காதப்பா. காரணம், புத்தர் சொல்லுகின்றார், எதுவும் நிலைத்து இருக்காது. ஓசானான்னு பாடணும், வாழியே எங்களது அரசரே வாழியே என்று கத்தினோம், நிலைத்து நிற்கலையே. கூடவே இருந்தோம், நிலைத்து நிற்கலையே. எல்லாம் இருந்தது, நிலைத்து நிற்கலையே. இறுதியில் மரணம் ஒன்று தான் இருந்தது. அந்த மரணம் நிச்சயம். ஆனால் ஆண்டவருடைய உயிர்ப்பும் அதோடு சேர்ந்து வருகிறது. அப்போ உயிர்த்த பிறகு பார்க்கும் பொழுது இருந்தது எதுவுமே நிலைக்கல, இருந்தது எதுவுமே இறுதி வரைக்கும் அவரோடு இல்லையே. நம்மளுடைய வாழ்க்கையிலும் அதே தான். எதனை சேர்த்து வைக்கின்றோம், எதற்காக ஆசைப்படுகின்றோம் என்றதனை பார்க்கும் பொழுது இன்றைய நாள் இது நிலைத்து நிற்கும், இதுதான் இன்று வரை இருக்கிறது என்பது நமக்கு தெளிவாக தெரிகிறது. ஆகவே எதுவும் நிலைத்து நிற்காது.
என்ற விஷயத்தை நாம் இன்று தெரிந்து கொள்ளுகின்றோம். ஆண்டவருடைய உயிர்ப்பை பார்க்கும் பொழுது மற்றொரு விஷயமும் நமக்கு தெளிவாக தெரிகிறது. அது என்ன? அவர் இங்கு இல்லை. நம்ம என்ன செய்கிறோம்? போயிட்டு கல்லறையை பார்க்கிறோம். கல்லறை திறக்கப்பட்டிருந்தது. மரியா மக்தலேனா சொல்கிறாங்க, எங்கே அவரை காணவில்லையே. அந்த நேரத்தில் எழுதியிருந்தது ஒரே வார்த்தை, ஒரே வரி, அவர் இங்கு இல்லை. நம்ம இன்னைக்கு கல்லறைகளுக்கெல்லாம் போகணும்னு சொன்னாக்கா நிறைய வார்த்தைகள் எழுதுவாங்க. நல்ல ஆள் ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்னு சொன்னாக்கா வார்த்தைகள் நல்லா போங்க. எம்ஜிஆருக்கு போங்க, எம்ஜிஆர் பக்கத்தில் அண்ணாவுடைய கல்லறையும் இருக்குது. கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்ற 3 வார்த்தை இருக்கும். நேருவுடைய கல்லறைக்கு போனால் ஆசியாவின் ஜோதி இங்கே இருக்கிறது என்று ஒரு வார்த்தை எழுதியிருக்கோம். மைக்கேல் ஜாக்சனுடைய கல்லறைக்கு போனால் அங்கே என்ன எழுதியிருக்கோம்? உன்னை என்றுமே மறக்கவே முடியாது என்று வார்த்தைகள் எழுதியிருக்கோம். ஆனால் இயேசுவினுடைய கல்லறைக்கு போனால் என்ன எழுதியிருந்தது? அவர் இங்கே இல்லை, அவரை காணவில்லை, அவர் இங்கே இல்லைன்னு எழுதியிருந்துச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் நம் மத்தியில் இருக்கின்றார், அவர் வாழ்கின்றார், அவர் நம்மோடு இருக்கின்ற தெய்வம், நமக்காக வந்த தெய்வம், அவர் இனி நம்மோடு என்று அர்த்தமே. இந்த விஷயத்தையும் நாம் என்று தெரிந்து கொள்கின்றோம். இந்த கல்லறையை பார்க்கும் பொழுது 3வது, அந்த திறக்கப்பட்ட கல்லறை ஒரு உண்மையை காண்பிக்கின்றது. அதுதான் ஆண்டவருடைய என்னது? உயிர்ப்பு. அந்த உயிர்ப்பு நமக்கு விசுவாசத்தை, நம்பிக்கையை காண்பிக்கின்றது. 2 சீடர்களும் ஓடினார்கள். பேதுருவும் இன்னொருவரும், அவருக்கு பெயர் கிடையாது. ஆனால் பார்த்தபொழுது அவர்கள் கண்டார்கள், நம்பினார்கள் என்று இங்கே கூறப்பட்டிருக்கிறது. ஆகவேதான் அது நடந்து முடிஞ்சு 2000 ஆண்டுகளுக்கு பிறகு நீங்களும் நானும் என்றும் இங்கு வந்திருக்கிறோன்னு சொன்னாக்கா நீங்களும் நானும் அதனை நம்புகின்றோம். இந்த நம்பிக்கையிலே வாழ்கின்ற நாம் விசுவாசிகள். ஆகவே தான் நமக்கு இந்த புதிய தண்ணீர் மறுபடியும் கொடுக்கப்படுகிறது. விசுவாசத்தை மறுபடியும் எழுந்து நின்று நாம் புதுப்பிக்கின்றோம், புதுப்பித்துக் கொள்ளுகின்றோம், தொடர்ந்து வாழ்கின்றோம். நீங்களும் நானும் இன்றைக்கு வரைக்கும் அந்த கல்லறைக்கு சாட்சிகளே. ஈஸ்டரின் மக்கள் நீங்களும் நானும். அந்த ஈஸ்டருக்கு அர்த்தமே நீங்களும் நானும் சேர்ந்து வருவது தான், சேர்ந்து கொண்டாடுவது தான். ஆகவே இந்த புதிய வாழ்வை நாம் இன்று கொண்டாடுவோம். இந்த புதிய தண்ணீர் நம் மேலே படும் பொழுது அதனை நாம் மகிழ்வோம். காரணம், நாம் புது பிறப்பு அடைகின்றோம். என்னிலே இனி நான் வாழவில்லை, என்னிலே வாழ்பவர் இயேசு கிறிஸ்து, உயிர்த்த ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து உயிர்த்து விட்டார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து உயிர்த்து விட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா, ஜீவிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஜீவிக்கிறார். ஆகவே அனைவருக்குமே இனிய மனமார்ந்த இனிய ஈஸ்டர் வாழ்த்துகள். இப்பொழுது நாம் அனைவருமே சேர்ந்து கேட்ட விஷயங்களை மனதில் நிறுத்தி மன நிறைவோடு இந்த நேரத்திலே நம்முடைய விசுவாசத்தை புதுப்பித்துக் கொள்ளுவோம். அன்பு சகோதர சகோதரி, திருமுழுக்கின் வழியாக நாம் அனைவரும் கிறிஸ்துவோடு இறந்து புதைக்கப்பட்டோம். கிறிஸ்து சாவி நின்று வாழ்வுக்கு கடந்து சென்ற இந்த பாஸ்கா பெருவிழாவிலே அவருடைய உயிர்ப்பிலே பங்கு கொண்டு புது வாழ்வு வாழும்படி திருமுழுக்கின் போது நாம் இறைவனோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை இப்போது நினைவு கூறுவோம். அந்த உடன்படிக்கையின்படி தொடர்ந்து வாழ்வோம் என்று
வாக்குறுதி அளிப்போம். எல்லா தீமைகளின் மொத்த உருவாகிய சாத்தானை விட்டு விடுகிறீர்களா? தீமைக்கு விடுகிறேன் என்று சொல்லுங்க. தீமைக்கு துணை போகின்ற மனநிலையையும் செயல்களையும் விட்டு விடுகிறீர்களா? தீமைகளினாலே விளையும் தன்னலத்தையும் ஆணவத்தையும் விட்டு விடுகிறீர்களா? வானமும் வையமும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனை விசுவசித்து ஏற்றுக்கொள்கிறீர்களா? அவருடைய ஒரே மகனும் கன்னி மரியாதையிலிருந்து பிறந்து பாடுபட்டு அடக்கம் செய்யப்பட்ட இறந்தோடமிருந்து உயிர்த்தெழுந்து தந்தையின் வலப்பக்க வீற்றிருப்பவர்களான நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவசித்து ஏற்றுக்கொள்கிறீர்களா? தூய ஆவியையும் புனித கத்தோலிக்க திருச்சபையையும் புனிதரின் உறவையும் பாவ மன்னிப்பையும் உடலின் உயிர்த்தெழுதலையும் முடிவில்லா வாழ்வையும் விசுவசித்து ஏற்றுக்கொள்கிறீர்களா? நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தந்தையாக எல்லாம் வல்ல இறைவன் நாம் பாவங்களை மன்னித்து நீரினாலும் தூய ஆவியாலும் நமக்கு புது பிறப்பு அளித்துள்ளார். அவரே தம் அருளால் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிலே நம்மை என்றும் காத்து அப்புது வாழ்வின் நிறைவுக்கு இட்டுச் செல்வாராக. ஆமேன். இப்பொழுது மக்கள் மீது இந்த புதிய தண்ணீர் தெளிக்கப்படும். பாடலை பாடலாம்.